அடுத்தடுத்து என்கவுண்டர் சற்று மாற்றி யோசிப்போம். எந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பல அரசியல் கொலைகளும் சீரான ஒரு இடைவெளியில் தொடர்ந்து அரங்கேறியதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுதா எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதுலேயும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய படுகொலைக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக காவல்துறை பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அதாவது தேசிய அளவிலும் இது பேச்சு பொருளாக மாறியது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை எல்லாருமே இதை கண்டித்து பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பாதுகாப்பான சூழல் இல்லை அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு இன்னும் வலுவடைய ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகுதான் பல ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதிலும் குறிப்பாக பார்க்கப்பட்டதுதான் சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அருண். ரவுடிகளுக்கு எந்த மொழியில பேசினா புரியுமோ அந்த மொழியில என்னுடைய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல் ஆணையராக பொறுப்பேற்ற போது அருண் பேசிய பேச்சு இது. அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்து அரங்கியிருக்கக்கூடிய என்கவுண்டர் சம்பவங்கள்லாம் பார்க்கப்படுது. இது ரவுடிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல ரவுடிகள் அருண் காவல் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு சென்னை விட்டு தமிழ்நாட்டை விட ஓடிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. சரி, என்ன மாத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிக்கும் தோட்டாக்கள் மடியும் ரவுடிகள் என்ன நடக்கிறது தலைநகரில் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம். அதுல சென்னை மாநகர கமிஷனராக அருண் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு என்கவுண்டர்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. அவர் பொறுப்பேற்ற பிறகு மட்டுமே பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுக்க கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி சென்னை வியாசர்பாடி பகுதியில் மறைந்திருந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் சுட்டுக் கொண்டாங்க. நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ரவுடி சேசிங் ராஜா இப்போ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. முன்னதாக தமிழகம் முழுக்க மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் காட்டு பகுதியில் திருச்சி சேர்ந்த ரவுடி துரை போலீசார் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுபோக கோவையை சேர்ந்த பிரபல ரவுடி ஆல்வின், சுசீந்திரம் பகுதியை சேர்ந்த ரவுடி தூத்துக்குடி செல்வம் அப்படின்னு தொடர்ச்சியாக காவல்துறையுடைய என்கவுண்டர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. திருச்சி நடராஜபுரத்தை சேர்ந்த ரவுடி கலைப்புலி ராஜா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அகிலன், இவங்க எல்லாரும் போலீசாருடைய என்கவுண்டருக்கு பலியாகிறாங்க. காவல்துறையுடைய இந்த அதிரடி நடவடிக்கை ரவுடிகளை அச்சத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த ரவுடிகளும் தங்களுடைய ஆட்டத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படிதான் இந்த சம்பவம் இப்ப சமீபத்தில் நடந்த இந்த என்கவுண்டர்கள் அப்படிங்கிறதா பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த 2 மாதத்துல சென்னையில மட்டும் 3 என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்களில் என்கவுண்டர் நடந்திருக்கு. அதுல இந்த உண்மைகளை மறைப்பதற்கான திட்டமா என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுவாகவே ஒவ்வொரு என்கவுண்டரிலும் முன்வைக்கப்பட்டு வருது. ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா அதுக்கு சாமானிய மக்கள், பொதுமக்கள் வரவேற்பு தெரிவிப்பாங்க. ரவுடி சுட்டுதான் கொல்லணும், சுடணும், அப்பதான் அந்த தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சட்ட ரீதியா பார்த்தோம்னா அது தவறு. மனித உரிமை ஆர்வலர்கள் அதுல கேள்வி எழுப்பாங்க. அப்படி இந்த என்கவுண்டர்களுக்கு பின்னணியில என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செஞ்சுட்டு இப்போ அதை டைவர்ட் பண்றதுக்கான நோக்கில் தான் இந்த என்கவுண்டர்களா நடத்தப்படுவதாக எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. சுட்டுக் கொல்லப்பட்ட எல்லாருமே விசாரணையின் போது தப்பிக்க முயன்றாங்க, அதனால என்கவுண்டர் நடத்தணும் அப்படின்னு காவல்துறை விளக்கம் அளிக்கிறாங்க. முக்கிய குற்றவாளியை விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது ஏன் கையில விலங்கு மாட்டல அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? கையில விலங்கு மாட்டினானா அவங்க தப்பி ஓட முடியாது, போலீசாரை தாக்க முடியாது. அப்போ கையில விலங்கு மாட்டி கூட்டு போலாமே அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த மாதிரி எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதோட உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைக்கும் நோக்கில் தான் இந்த என்கவுண்டர்களாக நடத்தப்படுறதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வருது. சமீபத்தில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி அவங்களுடைய அம்மா பேசும்போது என்னுடைய மகன் திருந்திட்டான், கிட்டத்தட்ட சமீப காலமாக அவர் எந்த ஒரு தவறும் செய்யலை, ஆனால் அநியாயமாக அவர் போலீஸை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இதுக்கு சம்பவ செய்தியில் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா வேதனை தெரிவித்தாங்க. அதை பற்றி சென்னை பெருநகர காவல்துறையினுடைய வடக்கு மண்டல இணை ஆணையர் பிரவேஷ்குமார் விளக்கம் கொடுத்தாரு. காக்காத்தோப்பு பாலாஜி மீது 14க்கும் மேற்பட்ட வழக்குகள், கொலை முயற்சி, கொலை அப்படின்னு ஒரு 50க்கும் மேற்பட்ட வழக்குகள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சென்னை வியாசர்பாடி ஜீவா நகர் ரயில் நிலையம் பக்கத்தில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி பிடிக்க முயன்ற போது 2 முறை காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரை சுட முயன்றாரு, 2 முறை சுட முயன்றாரு. தற்காத்துக் கொள்வதற்காக போலீசார் மீது என்கவுண்டர் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ சேசிங் ராஜா மனைவி பேசின வீடியோலாம் வைரலா போச்சு.
அதுல நாங்க 2 வருஷமா எங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கு, என்னுடைய கணவரும் திரிந்து வாழ்றாரு, நாங்க வாழணும், அதனால என்னுடைய கணவரை என்கவுண்டர் போறதா பேச்சு அடிப்படுது, எங்க காப்பாத்துங்க, தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும், காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் பேசினாங்க. அவங்க பேசின அடுத்த நாளே சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்படுறாரு. நீலாங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில வைத்து சிங் ராஜாவை போலீசார் என்கவுண்டர் பண்ணாங்க. அதற்கு விளக்கம் கொடுத்தாரு தெற்கு மண்டல காவல் இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி. அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் சிங் ராஜாவுக்கு தொடர்பு இருக்கிறதா தெரியல, ஆனா வேளச்சேரியில துப்பாக்கியை காட்டி மிரட்டியது வழக்குல தான் சிங் ராஜாவை கைது பண்ணோம் அப்படின்னு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அதுக்கு விளக்கம் கொடுத்தார். மறைத்து வைத்து துப்பாக்கியை எடுப்பதாக அலைக்கழித்த சிங் ராஜா போலீசாரை நாட்டு துப்பாக்கியால் 2 முறை, அதே 2 முறை காக்கத்தூ பாலாஜி சொன்ன மாதிரி இந்த முறையும் இவரும் சிங் ராஜாவும் 2 முறை சுட முயன்றாரு அப்படின்னும், தங்களை தற்காத்துக் கொள்ளவே இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது அப்படின்னும் சிபி சக்கரவர்த்தி சொன்னாரு. சிங் ராஜா மேல 6 கொலை வழக்கு உள்ளிட்ட 39 வழக்குகள் இருக்கு. 10 வழக்குகள்ல வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்தார் அப்படின்னும், போலீசாரை நோக்கி சுட முயன்றதால தான் நாங்க சுட்டோம் அப்படின்னும் சொன்னார். இந்த மாதிரி தொடர்ந்து என்கவுண்டர் செய்யப்படக்கூடிய குற்றவாளிகள் எல்லாருமே போலீசாரை சுட முயன்றாங்க, போலீசாரை தாக்க முயன்றாங்க சொல்றாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல சில கேள்விகளா நமக்கு எடுது. ரவுடியோட பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி யாரு, அரசியல் கட்சி யாரு, அவரால் ஆதாயமடைந்த காவல்துறை அதிகாரிகள் யாரு உள்ளிட்ட பல உண்மைகள் ஒரு ரவுடி என்கவுண்டர் மூலமாக மறைக்கப்படுது. தவறு செய்யக்கூடிய போலீசார் மேல என்ன நடவடிக்கை? இப்போ குற்றவாளிகளை என்கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ காவல்துறையிலே பல தவறுகள் நடக்குது. குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க, தந்தை மகன் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை செய்யப்பட்டாங்க, விசாரணை கைதிகளுடைய பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம், இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இறுதியா அப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கவுண்டர் உண்மை மறைக்கும் திட்டமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை பல கேள்விகள் நாம கேட்டோம். இறுதியாக என்கவுண்டர் செய்வதால் ரவுடிகளுடைய அட்டகாசத்தை ஒடுக்க முடியும், சமூகத்தில் குற்றங்களை குறைக்க முடியும் அப்படின்னா என்கவுண்டரை ஒரு சாதாரண மக்கள் கூட வரவேற்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உண்மையை மறைக்க இல்லை யாரையாவது காப்பாற்ற நடக்குது அப்படின்னா அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றா தான் இருக்கு.